மக்கள்கிட்ட நான் சொல்ற ஒரே விஷயம், உங்க பூஜை அறையில ஒரு கலசத்தை வச்சீங்கன்னா நீங்க நினைச்சது ஈஸி. ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பிக்கோங்க. ஒரு சின்ன சொம்பு, ஒரு பெரிய அளவுக்கு குடம்லாம் வேண்டாம், ஒரு சின்ன சொம்பு, அதுல பன்னீர் பாதி தண்ணீர், நல்ல தூய்மையான ஒரு தண்ணீர். அந்த தண்ணிக்குள்ள வெண்கடுகு, ஜவ்வாது, ஏலக்காய், 2 காசு, துளசி, அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்கடுகு, இது எல்லாம் நம்ம போட்டு அந்த தண்ணியில அடுத்தது வாசனை திரவியங்கள் என்னது, குங்குமம், மஞ்சள், விபூதி, இது எல்லாத்தையும் அதுல போடணும். இது எல்லாமே போடும்போது அந்த கலசத்துடைய நீர் வந்து இப்ப நம்ம யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா, எந்த எண்ணங்கள்ல இருக்காங்கன்னு தெரியாது. இப்ப பூசாரி ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன், ஓகே, அவர் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டவர். ஆனா நீங்க வெளியில இருந்து எடுக்கும்போது சாமி ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு தேவையானதா இருக்கணும், ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு அனுகிரகமா இருக்கணும், அது நல்ல ஒரு வசியத்தன்மையில இருக்கணும். விளக்கு வந்து பற்ற வைப்பாங்க இல்லையா, அந்த விளக்குல வந்து பச்சையாயிடும், அந்த எண்ணெய் பட்டு பட்டு பச்சை, அந்த மாதிரி பச்சையா இருந்துச்சுன்னா புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சு பேசுறதுக்கு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ கடவுள் நம்ம வந்து வீட்டில் கும்பிடுறப்போ இந்தந்த பொருட்கள்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு சில பொருட்களை என்னென்ன இருக்கும் மேடம் அப்படின்னா? இப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குன்னு, சுத்தமாக இருக்கணும் முதல்ல. இப்போ நம்ம வந்து என்னைக்கோ வச்ச பூ வந்து அது வாட்டுக்கு இருந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு அப்படி இருக்கக்கூடாது, தினமும் சுத்தப்படுத்தணும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றை அடிச்சிருக்கும், ஒரு பூஜை ரூமில் ஒற்றை இருக்கவே கூடாது வந்து அந்த ஒற்றை. இப்போ இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தீபாராதனை காமிக்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே இருக்கணும், நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கணும், பச்சை கற்பூரம் இருக்கணும். வாசனை திரவியங்கள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பிராணி, ஊதுபத்தி, விபூதி, ஜவ்வாது, இது கண்டிப்பாக இப்படி ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்மெல் தான், அதுதான் பூஜை ரூம். இப்போ கோயிலுக்கு போனால் எங்கேயாவது கெட்ட ஸ்மெல் வருதா, ஏன்னா இந்த திரவியங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான். ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் மஞ்சள், குங்குமம், விபூதி, கண்டிப்பாக திருமஞ்சனம், இந்த 4ம் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். ஓகேவா? அடுத்தது நம்ம இந்த குப்பைகளெல்லாம் அங்கே வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது. அடுத்தது ஒரு கலசம் கண்டிப்பாக வேணும். கலசம் 100% கலசம். எல்லாத்தினாலையும் முடியுமான இதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே வந்து பெரிய ஆரிய வித்தியை கிடையாது. மக்கள்கிட்ட நான் சொல்ற ஒரே விஷயம், உங்க பூஜை அறையில ஒரு கலசத்தை வச்சீங்கன்னா நீங்க நினைச்சது ஈஸியா நடக்கும். கலசம்னா இப்போ தண்ணி வைக்கிறது நார்மலா எப்படி கலசம் வைக்கிறது அப்படின்னா, ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பிக்கோங்க. ஒரு சின்ன சொம்பு, ஒரு பெரிய அளவுக்கு குடம்லாம் வேண்டாம், ஒரு சின்ன சொம்பு, அதுல பன்னீர் பாதி தண்ணீர், நல்ல தூய்மையான ஒரு தண்ணீர். அந்த தண்ணிக்குள்ள வெண்கடுகு, ஜவ்வாது, ஏலக்காய், 2 காசு, துளசி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு, இது எல்லாம் நம்ம போட்டு அந்த தண்ணியில் அடுத்தது வாசனை திரவியங்கள் என்னது, குங்குமம், மஞ்சள், விபூதி, இது எல்லாத்தையும் அதில் போடணும். இது எல்லாமே போடும்போது அந்த அந்த கலசத்துடைய நீர் வந்து தெய்வ சக்தியா மாறிடும். ஓகே, அப்ப பன்னீர் பாதி தண்ணீர் பாதிங்கும் போது முழுமையா அந்த பன்னீரோட ஸ்மெல் அங்க வந்துடும். கடைசியா பச்சை கற்பூரம், இதை நீங்க போட்டு இந்த 2 காசு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கலசம் அப்படின்னா கீழே எப்பவுமே 5 பொன்கள் இருக்கும், ஏதாவது தங்கம் வெள்ளி இருக்கும், அதுல வெள்ளி மோதிரம் இல்ல வெள்ளி காயின் அதை நீங்க போட்டு வைக்கணும் எப்பவுமே, அது நிரந்தரமா அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கலசத்தை எப்படி பண்ணணும், அந்த சொம்போ இல்ல குடமோ இருக்கிறதுல இந்த நம்மளுக்கு நூல் சுத்த தெரியாது, எல்லாத்துக்கும் ப்ராப்பரா தெரியாது, அதனால அந்த கழுத்து முகம் இருக்குல்ல, அதுல மட்டும் 27 நூல் சுத்துங்க. சுத்து 27, ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கு. அடுத்தது ஒரு தேங்காய் எடுத்து மஞ்சள் பூசி அதுக்கு 7 பொட்டு சந்தனம் வச்சு அதை அந்த கலசத்துல வைங்க. நீங்க வந்து உங்களுக்கு மாவில கிடைக்கல அப்படின்னா வெத்தலையை வந்து சுத்தி 7, 9, 5 இந்த எண்ணிக்கையில நீங்க வைங்க. இவ்வளவுதான் நம்ம கலசம். ஓகேவா? அந்த தேங்காயில சென்ட்ரா பார்த்து ஒரு பெரிய வட்டமா வந்து சந்தனம் இட்டு குங்குமம் இருக்கும்போது அது முகம் அப்படின்னு ஒரு
ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க. ஒரு பூ சுற்றி விடுங்க, இவ்வளோதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. இப்படி கலசத்தை வைக்கும் போது கலசம் இருக்கும் இடம் கீழே இறங்கவே இறங்காது. ஏன்னா கோபுர கலசத்துடைய அமைப்பு எந்த இடி வந்தாலும், எந்த சூழ்ச்சி வந்தாலும், எந்த சுழற்சி வந்தாலும் அது உள்ளுக்குள்ள கெட்டதை கொண்டு வந்து விடாது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கலசம் வைக்கும்போது அங்கே இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்கே இருந்து வெளியே போகிற பெண்களும் உள்ள வரக்கூடிய மருமகளாகிய பெண்களும் மகாலட்சுமியாக இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க, உங்களுக்கு தீர்க்க ஆயுசு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது எனக்கு நீங்கள் இந்த கலசம் வச்சு வழிபடணுன்ற ஒரு முறை வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ சிலர் இது சொந்த வீடாக இருந்தால் அவங்க தனியாக ஒரு பூஜை ரூம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சிலர் இப்போ வாடகை வீட்டில், ஒரு மிடில் கிளாஸில் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு ஹால்லேயே பூஜை ரூம் இருக்குன்றப்ப அவங்க அந்த மாதிரி சின்னதாக வழிபாடு பண்ணால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கா? இதை இந்த மாதிரி வழிபட முடியாது. இப்போ பூஜை ரூம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்கா. சொந்த வீட்டிலே கூட அவங்க வைக்கிறது இல்லை. ஒரு ஷெல்ஃப் வாங்கி வச்சுக்கிறாங்க எங்கே போனாலும். அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருந்தால் அதில் வைங்க. எதுவுமே இல்லை, நான் ஏதோ சின்ன ஒரு இதில் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய சமையல் ரூம் இருக்கு இல்லையா, அதனுடைய செல்ஃப் இருக்குல்ல, நீங்கள் நான்வெஜ் செய்கிறவங்க, வெஜிடேரியன், அதெல்லாம் பற்றி கவலையப்படாதீங்க. ஒரு மூளையை ஒதுக்கி ஒரு சின்ன தடுப்பு பண்ணி அதில் வைங்க. அங்கே எங்கள் நான்வெஜ் சமைக்கிற இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் சின்ன விளக்கு, ஒரு 2 விளக்கு பற்ற வைக்கும் போது அதோடைய அந்த தீர்த்தம் சூப்பராக இருக்கும். அப்போ அந்த கலசத்தை எத்தனை நாள் கழிச்சு எடுக்கலாம்? இப்போ அடுத்து அதுதான் கேட்கலான்னு வந்தேன். எத்தனை நாள் அந்த கலசம் இப்போ வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கலாமா, இல்லை எத்தனை நாள்ல திரும்ப நம்ம அதை 10 நாட்களுக்கு ஒரு முறை, மாசத்துக்கு 3 முறை மாற்றணும். ஏன்னா முப்பெரும் தேவிகள் அப்படிங்கிற ஒரு கணக்குல நீங்க எடுங்க. கலசம் என்றாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயங்களும் உள்ளடக்கியது தான். அப்போ 10 நாளுக்கு ஒரு தடவை ஒரு நல்ல நாள், அதுல கரிநாள் இருக்கக்கூடாது, நல்ல நாட்கள் எடுத்து அதில் நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் செடிக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி காயினும் உங்கள் காசு இருக்கு இல்லையா, அதை திரும்பவும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு மற்றபடி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ புதுசாக பண்ணிக்கோங்க. அந்த கலச தண்ணி ஒரு சின்ன ஸ்மெல் வராது. அவ்வளோ நீங்க 1 மாசம் கழிச்சு எடுத்தாலும் அது ரொம்ப அழகா ஸ்மெல், நல்ல ஸ்மெல்லோட தான் இருக்கும். இப்போ இருக்க வேண்டிய பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இருக்கவே கூடாத பொருட்கள்னு சிலதெல்லாம் இருக்கும்ல, சாமி கும்பிடும்போது இந்த பொருட்கள்லாம் இருக்கவே கூடாது அங்க அப்படின்னு இருக்க பொருட்கள்லாம் சொல்லுங்க மேடம். சுத்தமா இருக்கணும், ஒற்றை இருக்கக்கூடாது, உங்களுடைய வேண்டாத சாமானங்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடாது, புழங்காத சாமி போட்டோ இருக்கக்கூடாது, நம்ம தூசி புழங்காமே இருப்போம் இல்லையா அது இருக்கக்கூடாது, புழங்காத விளக்குகள் அங்க இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணாத விபூதி இருக்கக்கூடாது, சின்ன சின்ன பேக்கெட்ல கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க குட்டி குட்டியா மடிச்சு அதுவே திருஷ்டி, செய் வினை. நீங்க என்னடா ஒரு சந்தனம் குங்குமத்தை செய்வினைன்னு சொல்றாங்களாம். சின்ன சின்ன பேக்கெட்ல இருக்கக்கூடியத கண்டிப்பா நீங்க பிரிச்சுதான் வைக்கணும். அதுக்காக தான் அந்த காலத்துல ஈட்டி மரம், கருங்காலி மரம், இதுல விபூதி போறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, விபூதி பெட்டி, திருநீர் பெட்டி. நீங்க உங்க முன்னோர்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், இல்லாட்டி வெண்கலத்துல ஒரு பவுல் வச்சிருப்பாங்க. எங்க போயிட்டு வந்தாலும் அந்த குங்குமம் தனியா விபூதி தனியா போட்டுருவாங்க, அந்த பெட்டியில போட்டுருவாங்க. அந்த போடுறது என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு ஐயரு கிட்ட வாங்கிட்டு வரீங்க, இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, உடனே எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்துடுவீங்க. கரெக்டா? இப்போ யாரோ ஒருத்தர் போட்டதை நீங்க அவங்க போட்டு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து ஓகே அதுதான் பிரசாதம்னு எடுத்துட்டு வருவீங்க. அது ஒரு பேட் வைப்ரேஷன். இப்ப நம்ம யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா, எந்த எண்ணங்கள்ல இருக்காங்கன்னு தெரியாது. இப்ப பூசாரி ஒருத்தர் கொடுக்கறாருன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன், ஓகே, அவர் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டவர். ஆனா நீங்க வெளியில இருந்து எடுக்கும்போது இது டிஸ்போஸ் பண்ண விஷயம். அப்ப அது என்ன பண்ணும்னா வீட்டுல கொண்டு வைக்கும் போது அவங்களுடைய வைப்ரேஷனும் உங்களுக்கு சேரும். அது நல்லதா இருந்தா பரவாயில்ல. அதுக்காக தான் திருநீர் பெட்டி ஏன் வச்சாங்க அப்படின்னா, அந்த மரம் கெட்டதை ஈர்த்து கொள்ளும், நல்ல விஷயங்களை மட்டும் வச்சுக்கும். அப்ப அந்த விபூதியாவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணணும். அடுத்தது, எப்பவோ எலுமிச்சை மலத்தை கொண்டு வச்சிருப்பாங்க, அது வாடி வதங்கி கல்லு மாதிரி ஆயிடும், சுருங்கி. அப்போ நல்ல விஷயம் எலுமிச்சம்பழம், தெய்வ கனி, தேவக்கனி. அப்ப இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எதுலையுமே கிடையாது. இப்ப ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போறாங்க, அந்த காலத்துல எலுமிச்சம்பழத்தை தான் கொடுத்தாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சிட்ரிக் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றிருமா. ஒரு உடம்பு நல்லா பலமா இருக்கணும்னா என்ன ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க?
சாத்துக்குடி ஜூஸ் இல்ல எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸ். எலுமிச்சம்பழ ஜூஸ் குடிச்சா அவங்க பாடி வந்து ரொம்ப பலமா இருக்கும், கெட்ட வைப்ரேஷன் இருக்காது. சரி, கோயிலுக்கு போறோம், என்ன கேக்குறோம்? அது எலுமிச்சை தண்ணி எலுமிச்சை. கொடுங்க. எனக்கு ஆப்பிள் கேட்குறோமா, ஆரஞ்சு கேட்குறோமா, அப்ப எலுமிச்சை அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷம். அதை கொண்டு வந்து இங்க வாடி வதங்கி செம்ம சாமி ரூம்ல இருக்கும்போது அது எந்த அளவுக்கு வாடிச்சோ, எந்த அளவுக்கு வதங்குச்சோ அது நம்மளை பாதிச்சு. அந்த அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம வீட்ல வந்து நல்ல காரியங்கள் நடக்காது. ஓ, அது இருக்கிற வரைக்கும். கண்டிப்பா அது வந்து இருக்கும். சரி, இப்போ நம்ம வாங்கிட்டு வரோம்ல மேம், இப்போ கோயில்ல இருந்து நம்ம ஒரு கனி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி பழங்கள்லாம் என்ன என்ன பண்ணலாம்? ஒரே நாள் வச்சுக்கிட்டு 2வது நாள் ஜூஸ் போட்டு குடிச்சு, ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். அதுக்கு தானே பிரசாதம். பிரசாதம் என்றால் உணவாக சாப்பிடும். ஓகே ஓகே மேம். வேற எந்த பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது? இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது, இதை தாண்டி வேற ஏதாவது பொருட்கள்லாம் இருக்கு? பொருட்களை அதை சுத்தமா வச்சுக்கணும். எதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நீங்க தனியா யாருக்காவது கொடுத்துருங்க, இல்ல அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சாமி ரூமுக்குள்ள இருக்கக்கூடாது. சாமி ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு தேவையானதா இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு அனுகிரகமா இருக்கணும். அது நல்ல ஒரு வசியத்தன்மையில இருக்கணும். அடுத்தது, விளக்கு வந்து பற்ற வைப்பாங்க இல்லையா, அந்த விளக்குல வந்து பச்சையாயிடும். அந்த எண்ணெய் பட்டு பட்டு பச்சை, அந்த மாதிரி பச்சையா இருந்துச்சுன்னா புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. அப்போ படிப்பு மந்தம், தொழில் மந்தம், உங்களுடைய வீட்டில் எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், அந்த பச்சை அதில் இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு டைமிங் எடுத்து அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். சரி, திரி போட்டதுக்கு அப்புறமா விளக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓஹோ, எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம்தான் திரி போடணும். இது ஒரு விஷயம். எந்த விளக்கு பற்ற வச்சாலும் பச்சை கற்பூரம் போடும்போது தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இருக்கும். ஒன்று. அதே மாதிரி சாமி கிட்ட வந்து இப்போ காசெல்லாம் வைப்பாங்க. இப்போ காசு இருக்கு, அந்த காசு கொண்டு போய் நடுவுல என்ன கொண்டு வந்து வைப்பாங்க? காசு வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஏதாவது குட்டியா ஒரு சிலை, சில எதுக்கு காசுல வந்து சாமி இருக்குன்னு, அது தவறான விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப தவறான விஷயம். இப்ப காசு எதுல வந்து எடுக்கிறாங்க? இரும்பு. அப்போ அந்த இரும்பு தன்மை என்ன ஆகும்? சனி பகவான். அப்ப காசு அப்படிங்கிற புழங்கக்கூடிய அந்த காயின் இருக்கு இல்லையா, அந்த நோட்டுல கிடையாது, காயின்ல எந்த விக்கிரகங்களும் வைக்க கூடாது. வச்சா என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் அது காசு வந்து உங்களுக்கு பொங்காது, மந்தமா தான் மாறும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் நமக்காக பல கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு அருமையான பதில்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சது. இதுக்காகவே பெரிய நன்றி மேடம். ரொம்ப நன்றி.